அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க பழகு நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் உங்கள் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறந்தநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம வேதாளம் சொன்ன கதைகள் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் அடுத்து என்ன கதைன்னு பாருங்களேன். ஒரு ஊரில் தனஞ்சயன் அர்ஜுன்னு 2 பேர் இருந்தாங்களாம். இந்த தனஞ்சயனுக்கு பத்மாவதின்னு ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். அந்த பத்மாவதியை அர்ஜுன்கிறவன் என்ன பண்ணான், அவளுக்கே தெரியாமல் ஆசைப்பட்டு விரும்பிகிட்டு இருந்தானா. அர்ஜுன் விரும்புகிறது தனஞ்சயனுக்கு தெரியாது. இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, பத்மாவதிக்கு ஒரு சிறந்த மணமகனை பார்த்து நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சுட்டாங்களாம். சரி, கல்யாண நாளும் குறிச்சிட்டாங்க, திருமணமும் முடிஞ்சுதான். ஆனால் அர்ஜுன் என்ன பண்ணிட்டான், உன் மேலே நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி பத்மாவதிக்கிட்ட போய் சொல்லி, நீ கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, நீ உன்னோட கணவனோட இருக்காமல் நீ என்னட்ட வந்துடணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பத்மாவதி என்ன பண்ணாலாம், சரி அதே மாதிரியே நான் உனக்கு செய்கிறேன்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டாலாம். திருமணத்தன்னைக்கு என்ன பண்ணாங்களாம், பத்மாவதி தன்னுடைய கணவன்கிட்ட சொன்னாலாம், என் மேலே அர்ஜுன்கிறவர் ஆசைப்பட்டிருக்காரு, அதனால் நான் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால் அவர் கூப்பிட்டாரு, நான் என்னன்னு போய் கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டு இருந்தாங்களாம். வந்துட்டு இருக்கும்போது காட்டுப்பகுதியில் ஒரு திருடன் என்ன பண்ணான்னா, அவளோட நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவளை வழி மறைச்சி, நீ அழகாக இருக்க, இருந்தாலும் இந்த நகையெல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துடு, ஆனால் இந்த அழகும் இந்த நகையும் உனக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்குது, இருந்தாலும் நான் உன் மேலே ஆசையும் படுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இரு அர்ஜுன்கிறவர் என் மேலே ஆசைப்பட்டார், அவரை போய் நான் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன், போய் அவரை பார்த்துட்டு உனக்கு இந்த நகையெல்லாம் திருப்பி தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த திருடன்ட்ட என்ன பண்ணலாம், வாக்கு கொடுத்துட்டு அவர்கிட்டையும் சத்தியம்லாம் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாலாம். அந்த அர்ஜுன்கிட்ட போனோன்னே அர்ஜுன் சொன்னாராம், நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக நீ என்னை பார்க்க வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன்னை நம்பி உன்னை இந்த கற்போட உன்னை அனுப்பி வச்சிருக்காரு பாரு உன்னுடைய கணவன், அவரும் ரொம்ப சிறந்தவர், ஆனால் அதுக்கு இடையில ஒரு திருடன் வந்திருக்கான் பாரு, அவன் என்ன பண்ணான், உன்னோட நகையெல்லாம் எடுத்துக்காம உன்னை என்ன வேணால் செஞ்சுருக்கலாம், இருந்தாலும் உன்னோட அந்த நகையோடு சேர்த்து நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கான் பாரு, அவனுமே சிறந்தவன், ஆனால் அதை விட நான் ரொம்ப மோசமானவன், ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு நான் நீ என்கிட்ட வந்துரு அப்படின்னு சொல்லி நான் உன்னை கூப்பிட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, அதனால் நீ எப்படி வந்தியோ அதே மாதிரியே போய் உன்னோட கணவனுடைய நல்ல வாழ்க்கை நடத்து அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை என்ன பண்ணாராம், அவருடைய கணவன்கிட்டே அனுப்பி வச்சிட்டாராம். அனுப்பி வச்சோன்னே இவளும் என்ன பண்ணிட்டா, வழியில் அதே மாதிரி நடந்து வந்துட்டு இருந்தாலாம். நடந்து வந்தோன்னா அந்த திருடனை பார்த்து என்ன பண்ணாலாம், இந்தா நீ கேட்ட நகையெல்லாம் வச்சுக்கோ, உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே திருடன் என்ன சொன்னாராம், சரி நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக எனக்கு கொடுத்த சத்தியத்தை நீ காப்பாற்றுறதுக்காக என்ன நகை போட்டுட்டு போனியோ அந்த நகையோட நீ என்கிட்ட எடுத்துக்கோன்னு சொல்கிற, அதனால நான் இனிமேல் இந்த திருட்டு தொழிலே நான் செய்ய மாட்டேன், நான் இனிமேல் உழைச்சி பிழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த பொண்ணை நீ வந்த வழியே போமா அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாராம். அதுக்கு சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அதே ராத்திரியே அவளுடைய கணவனை பார்க்க வந்துட்டாலாம். அந்த கணவன் சொன்னாராம், உன்னை விரும்பினான்ற அர்ஜுனை போய் பார்க்க போனேன், ஆனால் நீ திரும்ப இப்போ உடனே வந்துட்டியே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் சொன்னாலாம், போகும்போது ஒரு திருடனை பார்த்தேங்க, அந்த திருடன் என்னோட நகை மேலே ஆசைப்பட்டார், என் மேலே ஆசைப்பட்ட அர்ஜுன் என்ன பண்ணாராம், என்னை நீ உன்னோட கணவனோட போய் வாழு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சுட்டாங்க, அதனால நான் வந்துட்டேன் அப்படின்னோடனே இந்த பத்மாவதியோட கணவனுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. சரி நீ போன மாதிரியே திரும்பி வந்துட்ட, அதனால நம்ம 2 பேரும் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த கதை விக்ரமாதித்தன்ட்ட வேதாளம் சொல்லி முடிச்சுதான். முடிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டுதான், இந்த 3 பேரில் யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு கணவன் தாலி கட்டினதுக்காக அவரு சிறந்தவர், ஆனால் அவளை விரும்பின அர்ஜுன் ரொம்ப நல்லவர், ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணார், திருப்பி அனுப்பிட்டாரு. ஆனால் இந்த 3 பேரில் யார் ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னா திருடன் மட்டும்தான் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சுதான். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விக்ரமாதித்தன்ட்ட கேட்டதுக்கு விக்ரமாதித்தன் சொன்னாராம், தன்னோட திருட்டு தொழிலையே விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி
அந்த பொண்ணை வந்து வழி அனுப்பி வச்சே இருப்பார். அதனால தான் இந்த திருடன் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொன்னோன்னே அவன் வந்து திருடன் நினச்சிருந்தாக்கா என்ன செய்யலாம், அந்த பொண்ணோட நகையெல்லாம் எடுத்துட்டு அவளையும் கொலை கூட பண்ணியிருந்துருக்கலாம். இருந்தும் வந்து அந்த திருடன் செய்யலை. ஏன்னா அவர் அந்த பத்மாவதியால் முழு மனுஷனாக திருந்திட்டாரு அப்படிங்கிறத இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னு சொன்னோன்னே இந்த வேதாளம் சொன்னிச்சான், நீ சொன்னது சரியான விட, ஆனால் இருந்தாலும் நான் ஒன்றுட்ட மாட்ட மாட்டேனே, அடுத்த கதையில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் என்ன பண்ணிச்சான், முருங்கை மரத்தில் போய் ஏறிக்கிச்சான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மற்ற கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.